பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மழை 5 மணிக்கே இருக்குது பாருங்க. எங்கடா போகிற? வசிம் போவே இல்லையே. காலையிலேருந்து மழை 5 மணிக்கு இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து கமுதிக்கு போகணும். என் பொண்ணுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் தாங்களா, அன்றைக்கி நான் கமுதிக்கு போகணும். நான் போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம வாங்கினோன்னாக்கா நான் போய் அங்கே மழை இல்லாமல் இருந்து சப்போஸ் மழை இல்லாமல் இருந்துச்சாக்கும் நான் ஜாமான் வாங்க போவேன். வாங்கினா நான் வீடியோ தான் எடுக்கிறேன். என் பொண்ணோட ஸ்கூல் உங்களுக்குலாம் நான் காட்டுறேன். நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வர சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும். அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், போகும்போது உங்கள் வீடியோ எடுக்கிறேன். ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. இதை என் பொண்ணோட ஸ்கூல் வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்கலாமா எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன். நான் முடிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள். இதே என் பொண்ணோட ஸ்கூலு. நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஜாமான் வாங்க போகிறேன். இங்கே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வச்சுன்னா டயர்டாகிடுச்சுங்க. என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. நான் சரியாக எடுக்கலை. ஏதோ கொஞ்சம் முடிஞ்சாலும் எடுத்திருக்கேன். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலுக்கு வெளியே தாங்க வீடியோ எடுத்திருந்தேன். சரிங்க உள்ளே கொஞ்சம் லைட்டாக காட்டலாம் சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்தேன். அந்த கிரவுண்டு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த கிரவுண்டுலாம் நல்லா வாழை மரம் நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா சூப்பராக தான் இருந்தது. அது லைட்டாக வந்து உள்ளே வந்து லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் என் பொண்ணோட ஸ்கூலு. இங்கே தான் பண்ணிக்கிட்டு அவ்வளோதாங்க. எங்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். வந்து கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஜாமான் வாங்கிட்டு இருந்தோம். இது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நாங்கள் அங்கே போய் தான் வந்து அந்த சீனி மிட்டாயி, கருப்பட்டி மிட்டாயெல்லாம் அங்கே விற்கும். அங்கெல்லாம் போய் வாங்கணும். ஆனால் வீடியோ எடுக்க முடியல என்னால். அது சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சரியான வெயில். எப்படா வீட்டுக்கு போவோம் தான் தோணுச்சு தவிர எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை. அதான் கமுதி போயிட்டு வந்துட்டாங்க. வந்து போய் நான் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே போய் சரியான வீடியோ எடுக்கலை. ஞாபகம் இல்லை. நோன்பு வச்சுட்டு டயர்டாக என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு தான் எடுத்துருப்பேன். நான் ஜாமான் வாங்க வந்து காட்டுறேன் பாருங்க. ஜாமான் கடை காட்டினேன். என்னென்ன வாங்குறேன் நான் காட்டலை. சரி இப்போ உனக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்து. சும்மா கொஞ்சம் தான் வாங்கினேன். எதுக்கு முக்கியமான தேவையோ அது மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்தேன். மற்ற எதுவுமே வாங்கலை. இது வந்து ஜீரகம் வாங்கினேன். இது மிளகு. இது பிரியாணி அரிசி. எனக்கு இந்த பிரியாணினாலே இந்த ரைஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா கடை சூப்பர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போயுமே இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து விற்கிறது ஃபுல்லாக யூனிட் அந்த அரிசி வைக்கிது. ஆனால் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிரியாணிக்கு அது ஒரு வாசம் வரும். பிரியாணினாலே அந்த வாசம் வந்து இந்த ரைஸில் தான் இருக்கும். அதனால் 2 பாக்கெட் வாங்கினேன். 2 பாக்கெட் அரிசி வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனியா பவுட்ரு நேற்று இருந்தாலும் ஒரு சின்னதாக 50 கிராம் பாக்கெட் வாங்கினேன். எனக்கு முக்கியமாக தனியா பவுட்ரு தேவைப்படும். நான் ரெசிபிலாம் செஞ்சேனாக்கும் தனியா பவுட்ரு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் தனியா பவுட்ரு வாங்கிட்டு வந்தேன். அதனாலும் சொல்லலை, எனக்கு எது முக்கியமான தேவையோ அதான் வாங்கியிருக்கேன். இது வந்து கடுகு பாக்கெட்டு. இந்த 3 ரோஸ் டீத்தூள் வந்து முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து நான் வாங்கியிருந்தது வந்து மசாலா கலந்த டீத்தூள் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அதில் அந்த ஸ்மெல்லே பிடிக்கல. அதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து மசாலா இல்லாத பிளெயின் டீத்தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் வாசமாக டீத்தூளில் வந்து நமக்கு வாசம் இருக்கக்கூடாதுங்க. வாசம் தான் நம்மளுக்கு பிடிக்க முடியாது. எனக்கு இப்போ பேசுகிறது டயர்டாக தான் இருக்கேன். என்னால் போய்ட்டு முடியவே இல்லை சுத்தமாகவே. என்ன பண்ணுறேன், இந்த பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வாங்கியிருக்கேன். மஞ்சத்தூள் பாக்கெட் 1. இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. 1 கிலோ கடலைப்பருப்பு வாங்கினேன். கடலைப்பருப்பு. இந்த பிரிஞ்சி இலை வீட்டில் வந்து காலி ஆயிடுச்சு. கரம் மசாலா வேறு நான் அரைக்கணுமா, அதுக்காண்டி பிரிஞ்சி இலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். 10 கிராம் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வாங்க போயிட்டேன். கொஞ்சமாக வாங்கிட்டேன். அது பாட்டு வாங்கின நாளைக்கு அது பாட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுட் கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இந்த சிக்கன் பொரிச்சமாக்கும், சிக்கன் வறுக்கிறதுக்கு, மீன் பொரிக்கிறதுக்கெலாம் சேர்த்தமாக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். என்றைக்காவது ஒன்றா சாப்பிட்டா தப்பு இல்லையா, அதான் சரி அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அது 5 பாக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். ஆமாம் 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வீட்டில் காலி ஆயிடுச்சுங்க. இதுவும் கண்டிப்பாக சிக்கன் பொரிச்சா கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படுது. அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு. எப்போவுமே ரேஷனில் வாங்குற சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க ஒரு மாதத்துக்கு வந்து. இப்போ நோம்பு டயத்தினால நிறையா சர்பத்து போட்டனால சர்க்கரை காலியாச்சு. சர்க்கரை ஒரே 1 கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். பேஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். பேஸ்ட்டு எனக்கு ப்ரெஸ் இருக்குது, பசங்களுக்கு ப்ரெஸ் இல்லையா, அதனால் 3 ப்ரெஸ் வேறு வாங்கினேன். 3 ப்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கடுத்து இதாங்க நான் மல்லிகை ஜாமான் வந்து இவ்வளோ தான் வாங்கினது. எனக்கு முக்கியமாக தேவையானது மட்டும்தான் வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் வாங்கலை. மற்றவங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முக்கியமான மெயின் தான் எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரியாணி அரிசி ரொம்ப முக்கியம். பைசா தான் வேணும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், வசிமுக்கும் பிடிக்குங்க. இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சுல்ல, வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை யாராருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வசிமுன்னா ரொம்ப ஃபேவரட்டு இந்த பழம்டா. அதான் பார்த்தேன்னா இந்த பழம் வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டி மிட்டாயா, இந்த மிட்டாய் சொல்லுவாங்க, கருப்பட்டி மிட்டாய், அது வாங்கினேன். இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜிலேபி, கருப்பட்டி போட்டு ஜிலேபி செய்வாங்க. இது வந்து கொஞ்சமாக மிக்சர் வாங்கினேன். டீயில் போட்டு குடிக்கிறதுக்கான மிக்சர் வாங்கினேன். மற்ற அவ்வளோதாங்க. இதுதான் நான் வாங்கின பொருள். அவ்வளோதாங்க நான் வாங்கின பொருள் வந்து நான் இப்போ ரம்ஜானுக்கு எது தேவையோ அது மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முக்கியமாக பிரியாணி அரிசி தேவையில்லையா, நம்ம பிரியாணி செய்வோம் இல்லையா, அதனால பிரியாணி அரிசி வாங்கியிருக்கேன். இப்போ இஃப்தாருக்கு வந்து வசீம் வந்து வெங்காய பச்சி கேட்டார், அதான் செய்ய போகிறேன். அது ரெடி பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்காண்டி வசீம் வந்து வெங்காய பச்சி கேட்டேன். ஒரு 4 வெங்காயத்தை வந்து நல்லா லேஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க டாடி வந்து இருக்கும்போது வெங்காய பச்சி அதிகமாக செய்வாங்க. அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டானா, சரி இப்போ ஃபுல்லாக ஆசைப்படுன்னு சொல்லிட்டு சரி வெங்காய பச்சி செஞ்சு தந்து சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சும்மா அப்படி முழுசுமாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டு தோட்டத்தில் வச்ச கருவேப்பிலை. 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காய பச்சி வந்துங்க எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஒய்யாமல் செய்வோம். சாயந்தர நேரத்தில் சும்மா ஃப்ரீயாக அந்த பக்கம் திரும்பி பச்சி போடுங்களேன்டா கரெக்டாக வெங்காய பச்சி போட்டு கொடுத்துருவாங்க. அது இன்றைக்கி நிரந்தர பழைய வீடியோ வசீம் பார்த்தானா அந்த ஞாபகம் வந்துருச்சு. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க மம்மி, டாடி மாதிரி சொல்லி இருந்தானா, சரி வா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வெளியே விளாட போயிருக்கான், வர முன்னாடி நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ இந்த ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும், இதை எடுத்துக்கலாம். பூண்டை வந்து லைட்டை தட்டிக்கிடலாம். தோலில் உரிக்கக்கூடாது, அப்படியே தட்டணும். லைட்டாக நம்ம தட்டி சேர்த்துக்கிறப்பறம் சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன். இப்போ இது கூட வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கடலை மாவு ரொம்ப தேவைப்படாது, நமக்கு வந்து வெங்காயத்தை லைட்டாக தான் ஒட்டணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் வெங்காயத்தில் வந்து ஈரப்பதம் இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ கரண்டு போயிடுச்சுங்க, லைட்டாக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து போட ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சுங்க, போட ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக போடக்கூடாது, லைட்டாக உதிரியாக போடணும். நல்லாயிருக்கும். மொத்தமாக சேர்த்தோம்னா நல்லா இருக்காது, வெங்காய பக்கோடா மாதிரி போடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அதை பொரிய வச்சிடலாம். அப்படி வெங்காயம் வேகும், மாவு வேகும். கரண்டு வந்துருச்சுங்க. இந்த அது சார்ஜ் போட்டு வச்சு இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இந்த கறியிடும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து காட்டுறேங்க. டைம் ஆயிடுச்சு, என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் பொரிச்சிட்டு போட்டு எடுத்து காட்டுறேன் லாஸ்ட்டாக. அதான் வெங்காய பச்சி எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இல்லை அந்த வீடியோ பழைய வீடியோ ஒரு தான் வசீம் பார்த்தனால அவனுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் செய்யுங்க மம்மிங்க வீட்டு போனால். ஆனால் ஆளை காணோம். வெங்காய பச்சி செஞ்சு வச்சுருக்கேன், வடை வாங்குறதுக்குலாம் ஆளை காணோம்.
வெறும் என்ன சொல்கிறது, சேமியா கஞ்சி இருக்குது, அரிசி கஞ்சி இருக்குது. வடை வாங்குறதுக்கு ஆளை காணோம். வரான் பார்ப்போம், அதுக்குள்ளே வந்துட மாட்டானா பார்க்கலாம்.